சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 2ஆம் இடம் பிடித்ததாக அறிவிக்கப்பட்ட மாடுபிடி வீரர் அபிசித்தர் தனது பரிசை ஏற்க மறுத்துவிட்டார். தனக்கு தான் முதல் பரிசு கிடைக்க வேண்டும் என கூறிய மாடுபிடி வீரர் அபிசித்தர் வீடியோ ஆதாரத்துடன் வழக்கு போடவுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அபிசித்தர் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மூர்த்தி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நான் லீடிங் அதிகம் கமிட்டி ஃபோர்ஜரி பண்ணி அந்த பையனை லீடிங்கில் இருக்கான்னு சொல்லி அந்த பையனுக்கு இப்போ மொதல் பரிசு கொடுத்துருக்காங்க. இது முழுக்க முழுக்க அமைச்சரின் சதி தான். முழுக்க அமைச்சர் ஜல்லிக்கட்டுக்கும் அமைச்சருக்கும் சம்மந்தமே இல்லை. பெர்மிஷன் வாங்குறது தான். ஊர் மக்கள்கிட்ட கொடுக்குற விஷயத்தெல்லாம் அரசியலில் கொடுத்து இதை பெரிய அரசியல் ஆக்கிட்டாங்க ஜல்லிக்கட்டை. அந்த பையன் மாடு பிடிக்கிறதுக்காண்டி கடைசி பேஜில் 5 மாடாக விடுறாங்க. அந்த பையன் வெளிச்சினத்தான் அமைச்சரோட தொகுதி. அது அந்த பையனுக்கு முழுக்க ஒன் சைடு பண்ணி இந்த கமிட்டியும் இந்த அரசியல்வாதியும் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நான் வீடியோ எடுத்துட்டு வரேன். நாளைக்கு நான் கேஸ் கொடுக்க போறேன். நான் தான் ஃபர்ஸ்ட் நான் கேஸ் கொடுக்க போறேன். சிறந்த வர்ணையாளர் யார், கரெக்டான வர்ணையாளர் கூட்டு இந்த பையன் பிடிச்ச மாடு கரெக்டு, இந்த பையன் பிடிச்ச மாடு தப்புன்னு கரெக்டாக சொல்லி அறிவிச்சாங்கண்டா நான் ஏற்றுக்கிறேன். நான் செகண்ட் பரிசு நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் செகண்ட் பரிசு கொடுத்தாங்க. நான் வேணான்ட்டு மேலே ஸ்டேஜே ஏறல. நான் கீழே அறிவிச்சது நான் கீழே இறங்கி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நான் தான் ஃபர்ஸ்ட் பரிசு. அந்த பையன் ஃபர்ஸ்ட் பரிசு நான் பாட்டுக்கு ஒன்றுமே சொல்ல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். நாளைக்கு வீடியோ நான் ஆதாரப்பூர்வமாக கொண்டு வரேன். நான் முறையாக பதிஞ்சிருக்கேன், முறையாக இது பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நான் கொண்டு வரேன். அந்த பையனும் முறையாக பதிஞ்சிருக்கானா, மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்கா, ஃபிட்னஸ் இருக்கா, எல்லாமே கொண்டு வரணும். ரொம்ப இது அமைச்சரோட அராத்து தான். அவங்க தான் முழுக்க அவங்க தான் இதுக்கு காரணம். 2 பேருக்குமே சம வாய்ப்பு இருந்தது. அதில் 2 வாய்ப்பு கடைசி நேரத்தில் கார்த்திக் நழுவி போனது. இவருக்கு 2 பேரும் சமநிலையில் இருந்து கடைசியாக கார்த்தி ஒரு மாடு பிடித்ததுனால அவர் ஒரு போயிட்டு அதை நேர அத்தனை பேரும் டிவி மீடியாக்கள் எல்லாம் கலந்துக்கிட்டே இருக்க ஒழிய இதில் யாருடைய பாகுபாடு இல்லாமல் கடைசி எல்லாருடைய கண்காணிப்பில் இது நடந்துச்சு. அதனால எல்லாருக்கும் வீடியோ இருக்கு. அந்த வீடியோவில் எந்த விதமான குளறுபடியும் இல்லை. ஏன்னா சுற்றும் அதில் இல்லை. அவங்க கேட்க போது கூட நம்ம எல்லோரும் கலந்துக்கிட்டு இருக்கின்றக்காகத்தான் அந்த கடைசி சுற்றுக்கு கூட முக்கியத்துவம் கொடுத்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். கடைசி கூட நாங்கள் தொடர்ந்து 5 நிமிடம் 10 நிமிடம் கூட வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் வீரர்களை பொறுத்தளவு இருவரும் சமமாக இருக்கக்கூடிய வீர விளையாட்டான வீரர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் பரிசு வாங்கியிருக்காரு, அவரும் வாங்கியிருக்காரு. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாமல் காளையர்களாக இருந்தாலும் சரி வீரர்களாக இருந்தாலும் இது நடந்து முடிந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.